எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலைவர் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற சோயல், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் உள்ள 5 பிஎல்எல்பி டிகிரி படிக்கிறதுக்கும் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்டு ப்ரைவேட் லா காலேஜஸில் 5 பிஎல்எல்பி படிக்கிறதுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது அப்ளை பண்ணும்போது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வெப்சைட்டை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். TNDALU அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வெப்சைட் போடுங்க. TNDALU அட்மிஷன் 2026. சரிங்களா? அந்த வெப்சைட் போட்டிங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? சில பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் இன்றைக்கே அப்ளை பண்ணணும், இன்றைக்கே நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. அதுமாரி பண்ணிங்கன்னா இதுமாரி நிறைய பேஜ் எரர் வருது. சரிங்களா? நீங்கள் ஒரே நாள்லேயே நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கிறதுனால இந்த பேஜ் டைம் அவுட் ஆகிடுது, எரர் வந்துடுது. சரிங்களா? அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 நாள் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது தவிர்த்துடணும். லாஸ்ட்டு 2 நாள் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது தவிர்த்தணும். இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வெப்சைட் உள்ளே போயிட்டிங்கன்னா லா அட்மிஷன் 2026 2027ன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவு வில் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒர்க், எப்படி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில், அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்காக ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஐடியை வச்சு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் உங்களுடைய ஐடி க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். சரிங்களா? லாகின் ஆனதுக்கப்புறம் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றா வரும். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பேசிக் டீட்டெயில், அதாவது உங்களுடைய பேர், நீங்கள் என்ன படிச்சிங்க, அந்த உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய மதர் நேம் என்ன, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அந்தமாரி டீட்டெயில் எல்லாமே லைன் பை லைனாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுவீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான உண்டான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுவீங்க. உங்களுடைய டிசி அண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பேரண்ட் சிக்னேச்சர் அது போல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது முதல்ல கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக் பேமெண்ட் கொடுக்கணும். நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா அது 250 ரூபா கட்ட வேண்டியது வரும். ஒருவேளை ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அது 500 ரூபா கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? மேக் பேமெண்ட் கட்டிட்டுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான தெளிவான டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? நான் ஃபோன்லேயே அப்ளை பண்ணுவேன், என்னால் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனில் அப்ளை பண்ணும்போது ஒரு சில காலமை விட்டுருவாங்க. ஒரு சில காலமை விட்டுட்டு லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலமில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் போய்ட்டு ஒரு தெளிவாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கம்ப்யூட்டர் சென்டரில் குறைஞ்சபட்சம் 100 ரூபா இல்லை 150 ரூபா வாங்குவாங்க. அது 150 ரூபா போனால் போது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணி ப்ராப்பராக சப்மிட் பண்ணி உங்களுக்கான அப்ளை பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அது கட் ஆஃப் மார்க் வந்ததுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நம்பரு. அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வச்சுட்டு
உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் படி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வந்துடும். இதுதான் உங்கள் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கான லாஸ்ட் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணோம். இதுமே நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு மதுரை லா காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா அது ப்ரிஃபரன்ஸ் வரும். 3 காலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? மதுரை, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது 3 காலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 காலேஜ் வரும். அந்த 3 காலேஜ் எது உங்களுக்கு பிடிச்ச காலேஜோ, உங்களுக்கு உங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் உங்களுக்கு லாஸ்ட் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட் உள்ள போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க் இருக்கும். சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் இருந்தேன், ஆனால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு நபர் 2 பேருக்கும் 2 இதுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். எனக்கு மார்க் இருக்குது, நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் அப்ளைன்னு வருது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கோர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பிஏஎல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ் இந்த 2 லா டிகிரிக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? தெளிவாக சொல்லிடுறேன், இந்த 2 லா டிகிரிக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். பிசிஏஎல்எல்பிக்கு தனி அப்ளிகேஷன், பிகாம் எல்எல்பிக்கு தனி அப்ளிகேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்டு ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு ஒரே அப்ளிகேஷன் தான். இந்த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கும் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கிற 26 அதாவது 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கும் மீதி இருக்க 11 லா காலேஜஸ்க்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? 5 பிஎல்எல்பி டிகிரி படிக்கிறதுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயிலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுற வீடியோ வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்றைக்கே நான் அப்ளை பண்ணணும், இன்றைக்கே எனக்கு லாஸ்ட் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடலாம் சொல்லக்கூடிய முடியாது. சரிங்களா? லாஸ்ட் சீட்டு பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். சரிங்களா? ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு சதவீதம் வந்து லாஸ்ட் சீட்டு அவங்க அலாட்மெண்ட் ரிசர்வேஷன் படி தான் இந்த லாஸ்ட் சீட்டை ஒதுக்குவாங்க. அந்த ரிசர்வேஷன் படி தான் லாஸ்ட் சீட்டு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் பிசியில் இத்தனை பர்சன்டேஜ் தான் லாஸ்ட் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இதில் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு 3 நாள் நீங்கள் யாரும் அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 நாள் யாருமே அப்ளை பண்ணாதீங்க. இடைப்பட்ட நாளில் ஒரு தெளிவான ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஒரு 100 ரூபாவோ இல்லை 150 ரூபாவோ கொடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக அப்லோட் ஆகிருக்கா, உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையும் தெளிவாக ஸ்கேன் பண்ணி தெளிவாக அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பேமெண்ட்டை கட்டி அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது கவுன்சிலிங் அப்போ கட் ஆஃப் மார்க் வெளியிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுதான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜை ஒழுங்காக போடாமல் தப்பாக போட்டுட்டு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிற நிலைமையில் இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை தெளிவாக ஃபஸ்ட்டு சேகரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயத்தமாகி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஃபோனில் அப்ளை பண்ணுறவங்க என்னால் பண்ண முடியும், எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, இன்னும் இன்டர்நெட் இஷ்யூ இருக்காது அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சில பேர் ஃபோனில் அப்ளை பண்ணும்போது லாகின் பண்ணிவிடுவாங்க. லாகின் பண்ணிட்டு ஒரு சில டீட்டெயில் கொடுத்துட்டே வந்துடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேஜ் எரர்னு வந்துடும்.
அந்தமாரி சூழல் இருக்கிறவங்க, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபோனில் அப்ளை பண்ணாதீங்க. தெளிவாக நீங்கள் போயிட்டு இப்போ ப்ரௌசிங் சென்டரில் 100 இல்லை 150 கொடுத்து உங்களுடைய ப்ராப்பரான டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டு கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதேமாரி நீங்கள் எந்த லா டிகிரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றத விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் சோயலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், சோயல்லே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ சோயலுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, அந்த ஃபீஸ் என்னால் எங்கள் வீட்டில் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, இந்த பர்சன்டேஜ் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் லா காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜஸில் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைவேட் லா காலேஜஸில் ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து இந்த அஃபிலியேட்டட் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மூலயமா அவங்க ஒதுக்கியிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 178 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. நான் இந்த ப்ராஸ்பெக்டரில் பார்த்த வரைக்கும். நான் நிறைய டீட்டெயில் போடுறேன், இந்த அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாம் போடுறேன். முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம்லாம் இதுதான். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 இயர்ஸ் பிஎல்எல்பி படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்ளை பண்ண தெரியாமல் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க. எனக்கு லா படிக்க ரொம்ப ஆசை, ஆனால் அப்ளிகேஷன் போட்டேன், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5 இயர்ஸ் லா படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அட்மிஷன்ஸ் தொடர்பான வீடியோஸை வந்து ரெகுலராக போட்டு வருவேன். சரிங்களா? Thank you.